திருப்பூர்ல விஜய் அவர்களுடைய டிவிகே கூட்டத்துல கூட்ட நெரிசல்ல குழந்தைகள் உட்பட 40 பேர் கிட்டத்தட்ட உயிரிழந்திருக்கிறாங்க. இது தமிழக மக்களையே மீளா துயரை ஏற்படுத்தி இருக்குதுங்க. இதுக்கு இந்த அசம்பாவிதத்திற்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரணம் சொல்றாங்க. ஆனா கூட்ட நெரிசலில் உயிரிழப்பு அப்படிங்கிறது சமீப காலத்துல இப்ப நம்ம நிறைய கேள்விப்பட்டு இருக்கிறோம். அங்க நடந்த கூட்டத்தில் அதிகமாக இருந்தவர்கள் இளைஞர்கள் தாங்க. நீங்க போனீங்க சரி, எதுக்குங்க உங்க குழந்தைய எடுத்துட்டு போறீங்க? அந்த குழந்தைக்கு தெரியுமா விஜய் ஒரு பெரிய ஆக்டர், விஜய் இப்ப ஒரு புதுதா கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு, அவருடைய கருத்து என்ன அப்படிங்கறதெல்லாம் அந்த குழந்தைகளுக்கு புரியுமாங்க? தூரமா நின்று ஒரு செல்ஃபி எடுத்து சோசியல் மீடியால நானும் இந்த மாநாட்டுக்கு போயிருக்கிறேன்னு போட்டீங்க அப்படின்னா ஒரு 10 லைக் சேர்ந்து வரும். ஆனா இழந்து போன உங்க குழந்தை திரும்பி வருமா? உங்க குடும்பம் திரும்பி வருமா? ஏன் இதெல்லாம் யாரும் சிந்திக்க மாட்டேங்கிறீங்க? அதாவது செலிபிரிட்டி அப்படின்னா அவர்களுக்கும் நம்மள மாதிரி 2 கை 2 கால் மட்டும் தாங்க இருக்குது. அவர்களை பார்க்கணும் அப்படின்னு அவ்வளோ அடிச்சு புடிச்சு ஒரு கூட்ட நெரிசல்ல போனீங்க அப்படின்னா இங்க என்ன கிடைக்குது அப்படிங்கிறது தான் தெரியலீங்க. இதெல்லாம் மாறணும். இந்த ஒரு மாற்றத்தை நம்ம தான் கொண்டு வரணுங்க. அதாவது ஒரு காசை வாங்கிட்டு ஒரு கூட்டத்துக்கு போறது, காசை வாங்கிட்டு ஓட்டு போறது, இதெல்லாம் இல்லாம நம்ம இண்டிவிஜுவலா மாறினால் மட்டுமே கண்டிப்பாக அது நடந்தால் இங்க இருக்கிற அத்தனை சிஸ்டமும் மாறும். போலீஸ் அவங்க வேலையை செய்வாங்க, ஆளும் கட்சி அவங்க வேலையை செய்வாங்க. எல்லாரும் அவர்களுடைய வேலையை சரியாக செய்வாங்க. மாற்றத்தை உங்ககிட்ட இருந்து ஆரம்பிங்க.